ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கௌதம் நிலா ஹோர்ஸ் ரைடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஓகே, ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப் நான் இங்கே உள்ள கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கேன். ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் என்டியூரன்ஸ். அதில் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ இது. இதில் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் என்டியூரன்ஸ் அப்படின்னா, endurance அப்படின்றது இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ஸ்லோ ரைடிங் கான்செப்ட் தான் endurance. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட்ல வந்துட்டு we are going to have 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் அண்ட் 60 கிலோமீட்டர், அதாவது 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர்னு 3 ஈவெண்ட் நடக்க போகுது. அதுல 20 கிலோமீட்டர் இஸ் exclusively for under 14 kids. இப்போ அண்டர் 14 இயர்ஸ் ஏஜ் கிட்ஸ் வந்துட்டு மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 14 இயர்ஸ் அண்ட் எபோவ் ஏஜ் இருக்கிறவங்க யாருமே இந்த 20 கிலோமீட்டர் கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் the other thing என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இது 10 to 12 years only 20 kilometers, 12 to 14 years they can either participate in 20 or 40 kilometers. For 40 kilometer, sorry, for 14 years and above can participate 40 or 60 kilometers. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு 40லையும் பார்ட்டிசிபேட் பண்றேன், 60லையும் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னா a rider can participate. ஆனா ஒரே ஹார்ஸ் வந்துட்டு 2 ஈவென்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இதுதான் இப்போ இங்க பார்ட்டிசிபேஷன் நார்ம்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுல இந்த ஈவென்ட் வந்துட்டு ஈவென்ட்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, so if event other என்ன கேட்டகரி நடக்க போகுதுங்க, 20 கிலோமீட்டர், there are 40 கிலோமீட்டர் and 60 கிலோமீட்டர் events are going to happen. Okay, how this event flow will be? The event ஓட flow எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see, இந்த மூணுமே you are starting in 0 kilometer, going for 20 kilometer, 40 kilometer, 60 kilometer. இதுதான் in split up net means for every 20 kilometer you will be having a bed gate. இப்போ if you are doing 40 kilometer அப்படினா you will start from 0 kilometer, complete a bed gate in 20 kilometer and you will start again 40 kilometer முடிஞ்சா ஈவென்ட் உங்க ஈவென்ட் முடிஞ்சிடும். இதே நீங்க 60 kilometer நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா you will start with 0 kilometer and complete one bed gate at 20 and you will meet another bed gate at 40 and you will meet another bed gate at 60. So நீங்க மூணு bed gate வந்து கிளியர் பண்ண வேண்டியது. சரி, இப்போ இந்த bed gate அப்படிங்கிறது என்ன? இந்த bed gate அப்படிங்கிறது வெட்டரினரியன்ஸ் வந்துட்டு உங்க ஹார்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ். This is the place where veterinarians will inspect your horse. இப்போ இந்த bed gateல வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த 5 விஷயம் செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ரேட், அடுத்தது டீஹைட்ரேஷன், அடுத்தது லேம்னஸ், அடுத்தது ப்ளீடிங் இன்ஜுரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அடுத்தது மெட்டபாலிசம் செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி ஒரு ஷார்ட் நான் இதுல சொல்றேன். ஓகேயா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ரூட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேயா? இப்போ 0ல ஸ்டார்ட் ஆகுது to 20 கிலோமீட்டர். ஓகே, இதுல உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு 4 வாட்டர் பாயிண்ட்ஸ் வரும். வாட்டர் பாயிண்ட், இந்த 4 வாட்டர் பாயிண்ட் வரும். அடுத்தது செக் பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த செக் பாயிண்ட்ஸ் தட் வேரிஸ், அது ட்ராக் terrain ஓட டிபெண்டன்சியை பொறுத்து
எவ்வளவு செக் பாயிண்ட், how many check points will be there, that will vary. அது வந்துட்டு மாறும், எவ்வளவு செக் பாயிண்ட்ஸ் இருக்குன்றது மாறும். ஓகே, இப்போ நான் 0 கிலோமீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்றேன். You can go by walk, you can go by trot, you can go by canter, walk out, trot or canter. நீங்க என்ன gait வேணாலும் வச்சுக்கலாம். You are free to choose your gait. ஓகே, நீங்க இந்த வாட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயும் நீங்க குதிரைகளை தண்ணி குடிக்க வச்சுக்கலாம். அந்த வாட்டர் பாயிண்ட்ஸ்ல you will get water. உங்களுக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு they will provide. நீங்க வேணும்னாலும் நீங்க உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 கிலோமீட்டர் ஆரம்பிச்சு 20 கிலோமீட்டர் நீங்க ரைடை வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் when you enter இந்த 20 கிலோமீட்டர் முடிக்கிற இடத்துல there will be a wet gate. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் என்ன இருக்கும்னா, இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 20 கிலோமீட்டருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வெட் கேட் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ அந்த வெட் கேட்டோட ப்ரொசீஜர்ஸ் இப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரைட்ல நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். The horse has to be in continuous forward motion. Continuous forward motion. Okay? No turning back. அந்த turning back இருக்கக்கூடாது. நின்னு ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கக்கூடாது. Okay? The second thing என்ன அப்படின்னா, ரைடர் செப்பரேட் ஆகக்கூடாதுங்க. ரைடர் செப்பரேஷன் இன் தி சென்ஸ் ரைடர் கீழே விழுந்துட்டு நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் இறங்கி ஏறலாம். பட் ஹார்ஸும் ரைடரும் தனித்தனியா இதாகக்கூடாது. ஓகே, அடுத்தது 16 கிலோமீட்டர் per hour of maximum speed. அதாவது இந்த 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 20 கிலோமீட்டரை நீங்க மேக்ஸிமம் it is maximum average speed. இந்த maximum average speed நீங்க exceed பண்ணக்கூடாது. மீன்ஸ் நீங்க இது maximum speed இல்லைங்க, it is not the maximum speed, it is the maximum average speed. அதாவது your ride can go even up to 30 or 45 kilometers per hour, or it can be 6 kilometers per hour, whatever may be. ஆனா cumulative when you complete this course, it should be 16 kilometers per hour maximum average speed. Means you have to take at least 1 hour 15 minutes to complete this track. Okay, இப்போ இது வந்து maximum average speed. Minimum average speed எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, it may be 10 km per hour or 12 km per hour or 8 km per hour. அது வந்துட்டு கிரவுண்ட் ஜூரியால அந்த ஸ்பாட்ல டிசைன் பண்ணப்படும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் 1 hour 15 minutesல பண்ணாம if you complete it in 1 hour 14 minutes 14 minutes அப்படினாலும் கூட உங்க ஹார்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். not only 1 minute 1 hour 14 minutes 50 seconds ஒரு 10 seconds deviationல பண்ணீங்கனாலும் கூட உங்க ஹார்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். you have to be careful on this. okay, இப்போ once I complete this ride, என்னுடைய ரைட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா it is not. so you have to get into the wet gate. இப்போ அந்த wet gateல வந்து you will be having இந்த procedures வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது heart rate should be less than 64 bpm. no dehydration, no lameness, no bleeding injury and good metabolism. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அந்த wet gate கிளியர் பண்ணீங்கன்னு அர்த்தம். okay, so when you complete this, you will be given with a time card with in time. okay, இப்போ once you complete after completion, இப்போ I am saying for 0 to 20 km. இங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you will be having 20 minutes to present your horse in the wet gate. அந்த 20 minutes க்கு மேல exceed ஆச்சு அப்படின்னா your horse will be disqualified. even 20 minutes 1 second or 2 second or 3 seconds your horse will be eliminated. உங்க ஹார்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. சோ நீங்க உள்ள ரைட் முடிச்சு வந்த உடனே ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
collect time card. இந்த time cardல உங்களுடைய in time போடுவாங்க. அடுத்தது in time maximum wet in time. இந்த ரெண்டும் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. So once you enter into the wet gate, அதுல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா wet in time வந்து நோட் பண்ணிடுவாங்க. Once you enter into the wet gate, the wet in time will be noted. You have, as I said, you have 20 minutes to clear this. Okay, now, okay. இப்போ 0 to 20 kilometerல you are having 20 minutes to clear. இந்த 20 minutesல நீங்க either 2 minutesல நீங்க clear பண்ணீங்கனாலும் there is no problem. 18 minutesல clear பண்ணீங்கனாலும் there is no problem. இந்த wet gate clearance time வந்துட்டு total loop timeல consider பண்ண மாட்டாங்க. They will not consider this loop timing into total this wet gate timing into total loop timing. Okay, okay. இப்போ இது வந்துட்டு நான் 20 km ஓட flow. For example நான் இப்ப சொல்றேன் 0 to 20 km நான் வந்து 6 am க்கு ஸ்டார்ட் பண்றேன். I am finishing it at 7:20 am. So my total ride time will be 1 hour 20 minutes. I am starting the ride by 6 am வெச்சுக்கோங்க. I am completing this ride by 7:20 am வெச்சுக்கோங்க. So அப்போ என்னோட ride time என்னது 1 hour 20 minutes ஆகுது. In this case இந்த wet gate ஓட டைமிங் வந்துட்டு இந்த லூப்ல ஆட் ஆகாது. ஏன்னா இது வந்து completion loop. இதுல நான் finish பண்ண டைம் மட்டும் ஆட் ஆகும். So completion loopல இந்த 20 minutesல நீங்க 2 minutesல காமிச்சாலும் ஒரே அட்வான்டேஜ் தான். 18 minutesல 19 minutesல காமிச்சாலும் ஒரே அட்வான்டேஜ் தான். பட் 20 minutes குள்ள இந்த wet gate ஓட parameters நீங்க மீட் அவுட் பண்ணல. ஹார்ட் ரேட் 64 bpm க்கு கீழ வரல. டீஹைட்ரேஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த wet gate ஓட parameters நீங்க குவாலிஃபை ஆகல அப்படினா ஹார்ஸ் will be eliminated. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து நான் 20 km சொன்னேன். ஓகே, இப்போ வந்துட்டு 40 km க்கு how to do the procedure அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். See, 40 km you will do it in 2 laps. Means 0 km 20 km 40 km. So as I said before, in the ride procedures all are same. You will be having maximum speed limit of 16 km per hour and a minimum speed limit will be decided by the ground jury. Okay, இங்க எப்படி இருக்கும் அப்படினு கேட்டீங்கன்னா, so the 0 km to 20 km இதுல you will be having 15 minutes wet gate. இந்த 15 minutes wet gate நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படினா it's not 20 minutes, it's 15 minutes. இந்த 15 minutes wet gate நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் you will be having compulsory halt. It may be 30 minutes, 45 minutes or 1 hour. This also will be decided by the ground jury based on the terrain conditions. Inga irukra climatic conditions, terrain conditions, horses or conditions idella base panni ground jury will fix it. So in the compulsory halt vandu eppdina, for example na 0 km start panni 20 km ride mudichiren. I have completed this wet gate. So then my compulsory halt will be there. Ipo idu vandu it is intermittent wet gate னு சொல்றோம். ஓகே, சோ இந்த 20 km முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I am starting this ride by 6 am and finishing it at 7:20 am. Okay, இப்போ இந்த 7:20 am கூட சோ இப்போ என்னோட கம்ப்ளீஷன் டைம் என்னவா இருக்கும் அப்படினா 1 hour 20 minutes. இப்போ நான் wet gate clear பண்றதுக்கு 5 minutesல clear பண்ணிடுறேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. My time will be 1 hour 20 minutes plus my timing will be 1 hour 20 minutes plus
5 minutes. So totally it will be 1 hour 25 minutes. இப்போ இந்த 1 hour 25 minutes பார்த்தோம் compulsory halt timing இருக்கு. So 45 minutes னு வெச்சுக்கோங்க. For example, if I am saying the compulsory halt time, if the compulsory halt time is 45 minutes, I will leave again on 7:20 plus 5 minutes, 7:25. So 45 minutes of time will be, I will be leaving again by 8:10 AM. அதாவது இந்த லூப் முடிச்சிட்டு இந்த 20 கிலோமீட்டர் வந்து 40 கிலோமீட்டர் ரைடுக்கு I will leave by 8:10 AM. Remaining my time will be 1 hour 25 minutes. So இதே procedure இங்க நடக்கும். So இப்போ இந்த 8:10 AM கிளம்பி I am completing this ride by again 1 hour 20 minutes வெச்சிட்டோம்னா I will be completing this by 9:30 AM. So 9:30 AM நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் my loop time will stop here. எப்படி my total loop time will be 1 hour 25 minutes plus 1 hour 20 minutes. So it will be 2 hours 45 minutes. So இப்படிதான் என்னுடைய டைமிங் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இது ஃபினிஷிங். So this is finishing medgate வந்து it is 20 minutes. So if the intermittent medgate க்கும் finishing medgate க்குமான difference என்ன அப்படினு கேட்டீங்கன்னா it has only 15 minutes. It has 20 minutes. Clearing time considered. Here it's not considered. But be well informed that it is mandatory to clear this medgate also. Now 40 km complete panta, I have completed 40 kilometers, but my horse failed to qualify this medgate அப்படின்றதுனா you will be announced as eliminated. Okay, so இதுதான் இந்த 40 km flow it will be having one intermittent medgate and one finishing medgate. இதே for 60 km medgate, for 60 km event you will be just having 0 kilometer, 20 kilometer, 40 kilometer, 60 kilometer. The same procedure. So here you will be having intermittent medgate. This is intermittent medgate. This is final medgate. So இதுக்கு 15 minutes plus compulsory halt timing இருக்கும். இதுக்கும் 15 minutes plus compulsory halt time இருக்கும். இதுக்கு 20 minutes. So இந்த ரெண்டு டைமும் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த டைம் இந்த இன்டர்மிட்டன்ட் medgateோட டைம் வந்து உங்களுடைய லூப் டைமிங்ல ஆகும். This final medgate timing will not be considered. இது உங்களுடைய completion time மட்டும் consider. Okay. So on the time of completion will be considered with this. Hope you are clear with this. இதுதான் ஃப்ளோவா இருக்கும். Okay. Okay. இப்போ இந்த ஈவென்ட்ல நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன். Now I am going to convey few important key points that you need to consider during this event. என்னன்னா no whips. நீங்க whips யூஸ் பண்ண கூடாது. ஹார்ஸை பனிஷ் பண்ணக்கூடிய எந்த விதமான மோடையும் நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஸ்பர்ஸும் கிடையாது. No spurs, no thorn bits. Means இந்த முள்ளு கடிவாளம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாது.
ஐ பிளைண்ட்ஸ் யூஸ் பண்றவங்க ஐ பிளைண்ட்ஸ் ஷுட் பி யூஸ். யாராவது நீங்க ஐ பிளைண்ட்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கூட இது பண்ணிருங்க. saddles, shoes, helmet compulsory. saddles, shoes and helmet இல்லாம நீங்க ரைட் பண்ண முடியாதுங்க. சோ இதையும் இது பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது வாட்டர் பாயிண்ட்ஸ் will be there. நீங்க வாட்டர் பாயிண்ட்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க எப்பவுமே நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ யூசுவலா காமனா நடக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்றேன். நம்ம ட்ராக்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்றேன். ட்ராக்ல மட்டும் இல்ல, இந்த ஈவென்ட்ல பொதுவா காமனா வாட் ஆர் தி மிஸ்டேக்ஸ் will be there அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதை எடுத்து பண்ணிக்கோங்க. டைம் கார்டு கலெக்ஷன் இஸ் த ரைடர் ஆர் த க்ரூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைடர் கூட இருக்கிற க்ரூ வந்து டைம் கார்டை கலெக்ட் பண்ணிக்கிறதுல யூ ரொம்ப கான்சியஸா இருங்க. ஓகேயா? அண்ட் தென் பெட்கேட்டுக்கு யாருமே உங்களைய அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட மாட்டாங்க. டைம் கார்டில் இருக்கிற மேக்ஸிமம் பெட் இன் டைமை பார்த்து அந்த டைம்குள்ள உங்க ஹார்ஸ் கூட ஆகிற டைமை பார்த்து நீங்க தான் கூட ஹார்ஸை பெட்கேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ரைடர். ஸோ இப்போ நான் வந்துட்டு பெட்கேட் மேக்ஸிமம் இன் டைம் பார்க்கல, ஸோ அட்லீஸ்ட் என் ஹார்ஸ் கூட பண்ணுறது நான் லேட் பண்ணேன், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு யாருமே இது பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி இன்ஃபார்ம். ஓகே, இதை நான் ஒரு டைம் இங்கிலீஷ்லையும் சொல்லிடுறேன். மீன்ஸ் யூ ஹாவ் டு கலெக்ட் த டைம் கார்டு. இட் இஸ் த ரைடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் presenting the horse within the maximum bet in time is also the rider's responsibility. Judges வந்துட்டு they will never call your name or the horse is missing, the horse hasn't yet come for the presentation. Nobody will announce that. Okay. இந்த ரெண்டு விஷயத்தை ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹார்ஸ் வந்துட்டு டீஹைட்ரேட்டா இருக்கக்கூடாது. ஸோ என்ஷூர் தட் ஹார்ஸ் இஸ் ட்ரிங்கிங் த்ரூ த வே. இதெல்லாம் வந்துட்டு நீங்க அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு பிகினருக்கான ஒரு லெட் மீ ஷேர் சம் டிப்ஸ். நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது காமனாக ஒரு பிகினர் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றது. ஒரு பிகினர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டிங் திஸ் ஈவெண்ட் இட்செல்ஃப் இஸ் த விக்டரிங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஃபினிஷிங் திஸ் ரைட். நீங்க 20 கிலோமீட்டரோ இல்லை 40 கிலோமீட்டரோ இல்லை 60 கிலோமீட்டரோ நீங்க அந்த ரைடை ஃபினிஷ் பண்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. தட் இட்செல்ஃப் இஸ் அ விக்டரி. த செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you consider riding, always do it with a proper fit and condition to horse. நீங்க ஒரு ஹார்ஸ் வந்து உங்க ஹார்ஸ்னால முடியாதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா never think twice to unmount and quit. என் ஹார்ஸ்னால முடியல, ஸ்ட்ரம்பிள் ஆகுது, இல்லை என் குதிரையோட பிரீத் எடுத்துக்க முடியல, என் குதிரை வந்துட்டு எதனால ஓட முடியல அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் இருந்தது அப்படின்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஜஸ்ட் வித்ட்ரா தட் ரைட். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துலயே வந்து ஆம்புலன்ஸோ ஹார்ஸ் ஆம்புலன்ஸோ வந்து ஹார்ஸை பிக் பண்ணிட்டு வந்துடும். யூ நெவர் ஒரி அபவுட் தட். ஹார்ஸை அதோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணாதீங்க. நெவர் புஷ் த ஹார்ஸ் பியாண்ட் இட்ஸ் லிமிட்ஸ். ஓகே. அடுத்தது யூசுவலாக பிகினர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படிட் பண்றது. காம்படிட் பண்ணாதீங்க. என்டூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் the only competition you have is you have to compete with yourself. நேத்து என்ன ஸ்பீட் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பீட் பண்ணீங்க, உங்க ஹார்ஸ் உங்க கூட நேத்து என்ன மைண்ட் செட் இருக்குது, இன்னைக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது. ஆல்வேஸ் ரைட் த ஹார்ஸ் அண்ட் terrain, not the speed. இதை வந்து நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹார்ஸுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ராக்ல தண்ணி குடிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்போ ப்ராக்டிசிங் டைம்லயே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மீன்ஸ் you just try to train your horses to drink along the track, watering the horses in between the rides will help you in this way. Okay. And then நீங்க saddles, tags இதெல்லாம் வந்துட்டு நீங்க புதுசா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வந்துட்டு ரைட் அன்னைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ரைடுக்கு முன்னாடியே யூஸ் ஆல் யுவர் நியூ டாக்ஸ் அண்ட் ட்ரெயின் தம். நீங்க இப்போ புது சாடல் வாங்கியிருக்கீங்க, புது சாடல் பேட் வாங்கியிருக்கீங்க, புது பிட்டு வாங்கியிருக்கீங்க, புது பிரைடல் வாங்கியிருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், யூ ஜஸ்ட் யூஸ் தெம் ஆன் ஹார்ஸ். இப்பவே ஹார்ஸ்ல யூஸ் பண்ணி பார்த்து அதை ஹார்ஸ்க்கு பழக்கப்படுத்திடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சாடல் பேட்ஸ் ஹார்ஸ்க்கு ஒரு அன்ஈஸி ஃபீல் பண்ண வைக்கலாம், சாடல்ஸ் ஃபிட்டாக தான் இருக்கலாம். இதெல்லாமே நீங்க ரைட்ல பண்ணி பார்த்து உங்களுக்கு ரொம்ப பழக்கமான பேக்கோட வந்து ரைட் பண்ணுங்க. இது ஹார்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரைடருக்குமே. ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்றீங்க, ஒரு ஷூ யூஸ் பண்றீங்க, ஒரு பூட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆல்வேஸ் லெட் இட் பி எ நோன் திங், ஃபெமிலியரைஸ் ஆன ஒரு டேக்காக இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த என்டூரன்ஸ்ல வந்துட்டு யூ வில் பி ஹேவிங்
higher chances of completion. Again, I am saying horse oda limit therinju ada push பண்ணுங்க. Never push a horse beyond its limit. இங்க endurance பொறுத்த வரைக்கும் horse oda well-being is paramount. And finally, in the South India endurance oda நோக்கம் என்ன அப்படினு கேட்டீங்கன்னா, it is to educate and horse oda well-being and இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே சவுத் இந்தியாவுக்கு என்டியூரன்ஸ் ஈவெண்ட் வரணும் அப்படின்றது தான், கிராஸ் ரூட் லெவல் ரைடர்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ப்ரிப்பேர் ரெஸ்பான்சிபிளி. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.